மிஸ் இன்னைக்கு சீனியர் லவ்வோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எல்லாம் முடிச்சிருப்போனா ஜேகே வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி எழுதியிருப்பான். நான் இது மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் வேறு பையனை லவ் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேகேயோட அம்மாவும் ஜேகே அது உனக்குன்னு இருந்தால் அது உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜேகேவோட அம்மாவும் கேட்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும் அவன் அந்த பையனை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு, உனக்கு யாருன்னா சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேகேவும் இல்லைம்மா நான் தான் வந்துட்டு பார்த்தேன், நான் எப்பயும் போகல கெஃபே அதில் பார்த்தேன், அவங்க 2 பேரும் மழையில் நல்லா நனைஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்கம்மா, அதனால அவனும் அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாம்மா. எனக்கு அவனை லவ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் அந்த ஜாக்சன் சரியான பொறுக்கிம்மா, அவனை போய் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னும் போதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகேவோட அம்மாவும் டே பைத்தியக்காரா, நீ எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா, நீ ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் பேசு, அதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட இது மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அவன் தான் என்னை மூஞ்சிலே மொழியாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானேம்மா, நான் எங்கே போய் அவன்கிட்ட பேசுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அம்மாவும் ஜேகே நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நீ வந்து அவனை லவ் பண்ணுற, நீ உன் ஈகோவை விட்டுட்டு போய் அவன்கிட்ட பேசு, அவன் உன்னை மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னால் நீயும் பேசாமல் இருந்துருவியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜேகேவும் யோசிக்கிறான், ஆமாம் அவன் சொன்னால் நம்ம எதை கேட்கணும், நம்ம போய் நம்ம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல அப்படின்ட்டு. ஜேகேவோட அம்மாவும் நல்லா யோசி சரியா, இது மாதிரி லூசுத்தனமாக எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க. இப்போ ஜேகேவும் வச்சு பார்த்துட்டு ஆமாம் நாளைக்கு போய் அவங்ககிட்ட பேசிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜாக்சனும் ஜிம்மனையும் காட்டினா ஜிமன் வீட்டாண்ட ஜாக்சன் ட்ராப் பண்ணிடுறான். இப்போ ஜிமன் தான் ஜாக்சன் சீனியர் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜாக்சனும் இல்லை ஜிமன் பரவாயில்ல இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் பேர ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே உள்ளே வர முடியாது அப்படின்ட்டு ஜாக்சன் சொல்லும் போது ஜிமன் தான் இல்லை சீனியர் பரவாயில்ல, நீங்கள் என்ன ட்ராப் பண்ண போய் தானே இவ்வளோ நனைஞ்சிங்க, உள்ளே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜாக்சனும் சரி ஓகே ஜிமன் நீ இவ்வளோ கூப்பிடுறன்றதுனால தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ ஜிமன் தான் உள்ளே போகும்போதே மா மா அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறான். அவங்க அம்மாவும் ஜிமனா வந்துட்டியா, ஏய் வெளியில் இவ்வளோ மழையாக இருந்ததேடா எப்படிடா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜிமனும் நான் சீனியர் கூட வந்தம்மா அப்படின்னு சொல்கிறான். சீனியரா யாருடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி வராங்க. பார்த்தா அங்கே ஜாக்சனு. ஜிமனும் எது அந்த பொறுக்கியாம்மா, அந்த பொறுக்கிலாம் இல்லைம்மா, இது ஜாக்சன் என்னோட சீனியர், இன்னொரு சீனியர் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமனோட அம்மா தான் ஜிமனை கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமன் தான் ஜாக்சன் கிட்ட சீனியர் நீங்கள் நான் மேலே போயிங்க, லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஜாக்சனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜிமனும் அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மா ஏய் யார்ரா இவன், இவனை பார்த்தாலே பொறுக்கி மாரி இருக்கான், இவனெல்லாம் எதுக்குடா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன், நான் கூட ஜேகே தான் வந்துட்டான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னும் போது நம்ம ஜிமன் தான் எது அவன் இவரை பார்த்தா உனக்கு பொறுக்கி மாரி இருக்குது, அவனை பார்த்தா உனக்கு நல்லவ மாதிரி இருக்குது, சரிதான் உனக்கு பொறுக்கியை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது, உனக்கு ஃபஸ்ட்டு கண்ணு செக் பண்ணுமா அப்படிங்கிறான். அவனோட அம்மாவும் எது எனக்கு கண்ணு செக் பண்ணுமா, டேய் போடா, சரி அவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான் அப்படின்னும் போது இல்லைம்மா அவர் என்னை மழையில் நனைஞ்சு கூட்டிகிட்டு வந்தாரா, அதான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா, டேய் இரு அவனுக்கு உன் ட்ரெஸ்ஸு பத்தாது, அவன் இருக்கான் மாடு கணக்கில், அவன் இருக்கிற ஹைட்டுக்கு உன் ட்ரெஸ்ஸு பத்தாது, அப்போ நீ யார் ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது வேறு யார் அப்பா ட்ரெஸ்ஸு தான், எது என் புருஷன் ட்ரெஸ்ஸா, டேய் இங்கே பாரு என் புருஷன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவனுக்குலாம் கொடுக்காது, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதில் வேறு என் புருஷன் ட்ரெஸ்ஸை கொடுக்குறானா, என் புருஷன் ட்ரெஸ்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதடா அப்படின்னும் போது அவர் உனக்கு புருஷனா எனக்கு அப்பா சரியா, என் அப்பா ட்ரெஸ்ஸை நான் யாருக்கு வேணா கொடுப்பேன் அப்படின்ட்டு ஜிமன் பாட்டுன்னு மேலே போயிடுறான். ஜிமனும் போயிட்டு ஜாக்சனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட போயிடுறான். இப்போ ஜாக்சனும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே இறங்கி வரான். இப்போ ஜிமனோட அம்மா தான் ஜாக்சனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிமனோட அம்மாவுக்கு ஜாக்சன் அவங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் காண்டாகுது. அவங்களும் வந்தாப்பா காஃபி குடி அப்படின்னும் போது ஜாக்சனும் தேங்க்யூ ஆண்டி அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமனோட அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்திரத்தை. ஏன்னா அவங்களுக்கு செம்ம காண்டாகுது ஜாக்சனை பார்க்க. ஜாக்சன் இந்த பக்கம் ஒன்றுமே புரியாமல் இவங்க எதுக்கடா எப்படி தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான்.
யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜாக்சனும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, சரி ஆண்டி நாங்கள் அப்படியே கிளம்புறேன், ஜிம்முன்னு வர லேட் ஆகும் போல் அப்படின்னும் போது, இல்லைப்பா பரவாயில்ல, ஜிம்முன்னு வந்தோடனே சொல்லிகிட்டே போ அப்படின்னு இல்லை ஆண்டி நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிம்மனோட அம்மாவும் சரி ஓகேப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் ஜிம்மன் வந்தால் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சனும் கிளம்பிடுறான். ஜிம்மனும் கரெக்டாக கீழே இறங்கி வரான். ஜாக்சன் போனால் 5 மினிட்ஸில் ஜிம்மன் கீழே இறங்கி வரான். ஜிம்மனும் வந்துட்டு, அம்மா எங்கம்மா சீனியரு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜிம்மனோட அம்மாவும், டேய் அவன் கிளம்பிட்டான்டா, ஏதோ வேலை இருக்கான் அதனால் கிளம்பிட்டான். ஏதோ வேலை இருக்கு என்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு. அவன் ரொம்ப நேரமாக உனக்கு வெயிட் பண்ணான், அந்த காஃபி ஆறுன காஃபியை 4 வாட்டி குடிச்சிக்கிட்டு. நீயும் வரலையா, அதுதான் அவன் போயிட்டான். ஆனால் நீ அவன் கூட சேராது ஜிம்மன், அவனை பார்க்கவே நல்லா பொறுக்கி மாரி இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கல. அப்புறம் எதனா இடக்கு முடக்க ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் பொறுப்பாக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்முனும், ஏதே அவரை பார்த்தா உனக்கு பொறுக்கி மாரி இருக்கோமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா இந்த பக்கம் ஒரு 12 o'clock இருக்கும். சுகாவுக்கு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது. சுகாவும், யாரா இது இந்நேரத்துக்கு கால் பண்ணுறது, ஜிம்மனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அன்னோன் நம்பருன்னு காட்டுது. யாரா இவனுங்க இந்நேரத்துக்கு அன்னோன் நம்பர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு படுத்துடுறான். மறுபடியும் கால் வருது. சுகாவும் கடுப்பாகி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படிங்கிறான். அந்த பக்கம் வந்து, ஓய் பூனைக்குட்டி என்ன தூங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. தயாங் சீனியர் நீங்களா அப்படின்ட்டு சுகா கேட்குறான். டயாங்கும், ஆமாண்டா நான் தான். என்ன தூங்கிட்டியா இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு கேட்குறான். எது எவ்வளோ சீக்கிரமாவா சீனியர், மணி 12 தெரியுமா, நீங்கள் மிட் நைட்டில் கால் பண்ணிட்டு என்ன வந்து தூங்கிட்டியான்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு டயாங்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். டயாங்கும், சரி 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 கூல் டவுன் பூனைக்குட்டி, ஆமாம் உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணுன்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறான். சரி நீங்கள் என்கிட்ட ஒன்று கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு என் நம்பரை கொடுத்தா, நான் கூட உங்களுக்கு என் நம்பரை கொடுக்கலையே அப்படின்ட்டு சுகா கேட்குறான். அதெல்லாம் வந்துட்டு ஜிம்மன் கிட்டேருந்து தான் வாங்கினேன். எது ஜிம்மன் கிட்டேருந்து வாங்கினீங்களா, நீங்களும் ஜிம்மனும் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க? நானும் ஜிம்மனும் எப்படியோ பேச ஆரம்பித்தோம், அதெல்லாம் நீ கேட்காத. நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க வந்தேன், அதுக்கு பதில் சொல்லு. சரி கேளுங்க அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். அதுக்கு டயாங்கும், ஆமாம் சாயந்தரம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன்ல, ஓகேவா இல்லையாடான்ட்டு, அது கூட நீ சொல்லிட்டு போனேன், ஐ லவ் யூடா கரடி பயலே அப்படின்ட்டு. அது என்னடி மீனிங்கு? அதுவும் அந்த கரடி பையன் செம்மையாக இருந்துச்சு, இனிமேல் என்னை சீனியர்லாம் கூப்பிடாது சரியா, கரடி பையன் அப்படியே கூப்பிடு. எது கரடி பையன் கூப்பிடுமா? ஐயோ சீனியர், அது சும்மா ஃப்ளோவில் வந்துச்சுன்னு கூப்பிட்டு போனேன். நான் உங்களை சீனியர் தான். எது சீனியர்னு கூப்பிடுவியா? இதை பாரு சீனியர்லாம் கூப்பிடாத, அப்புறம் கடிச்சு வச்சிருவேன். கடிச்சு வச்சிருவீங்களா? அதுக்கு நான் உங்ககிட்ட மாட்டினா தானே அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். இந்த பக்கம் டயாங்கும், நீ மாட்டு வெடி பூனைக்குட்டி, நீ மாட்டாமல் போகவே மாட்ட, நீ மாட்டினா உன்னை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது தான் என் வேலை. சுகாவும், அப்படியா நான் மாட்டுவேனா, பார்க்கலாமா நான் மாட்டுவேனா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். பார்க்கலாண்டி பூனைக்குட்டி, ஆனால் நீ மட்டும் என்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்க, அவன் வாயை பிடிச்சி தான் கடிச்சு வைப்பேன், பரவாயில்லையா? அதுக்கு நான் மாட்டணும் சீனியர், நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஃபோனை கட் பண்ணி சுகாக ஒரே ஷை தான், வாயெல்லாம் பல்லெல்லாம் வாயின்ற மாதிரி உட்காந்துருக்குறான். அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா காலேஜில். ஜாக்சன் இந்த பக்கம், டேய் மச்சான் நேற்று நான் அவன் வீட்டுக்கு போனேன் தெரியுமா அப்படிங்கிறான். யார் வீட்டுக்குடா போனேன், என்னடா சொல்கிற, தெளிவாக பேச மச்சான், நீ நிறைய பேர் வீட்டுக்கு போகிற, எங்களுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ யார் வீட்டுக்கு போன அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். அதாவது நான் நேற்று ஜிம்மன் வீட்டுக்கு போனேன். எது ஜிம்மன் வீட்டுக்கு போனியா மச்சான், என்ன பண்ணடா டேய் அப்படின்னு. டேய் டே டே நான் எதுவும் பண்ணல, அவங்க அம்மா இருந்துச்சு வீட்டில், அவன் என்னமோ போட்டு உருட்டுன்னு உருட்டுறா மச்சான், நான் வீட்டில் இருந்தேன், ஏனே ஐயோ டென்ஷன் ஆகிடுச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்சனோட ஃப்ரெண்டு தான், டேய் மச்சான் என்ன தெரிஞ்சு அந்த ஜிம்மன் உன்னையே கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ஜேயோட ஆள், ஜே அப்படியே பாதுகாப்பாக வைப்பான், அவனுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் டேவே அவன் கிஸ் அடிச்சவன், பார்த்துக்கோ வேணாம் அவன்கிட்ட போகாத. ஏய் என்னடா நான் ஒன்று ஜேகே அவன் மேலே அவனுக்கு எவ்வளோ பேட் இம்ப்ரெஷன் ஏறி நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா, அதனால் இன்னி அவனை நான் முடிகிறேன் அப்படிங்கிறான். எதை முடிகிறியா மச்சான், இல்லை எனக்கு புரியலடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டும் கேட்குறான். இன்னைக்கு என் பர்த்டே உனக்கு தெரியும்ல, தெரியும் மச்சான், ஹாப்பி பர்த்டே.
பரதேசி நீ விஷ் பண்ணுவேன்னா நான் கேட்டேன். தூப்பா அந்த பக்கம். இனி அவனை நான் பார்ட்டிக்கு கூப்பிடுவேன், என் பர்த்டே பார்ட்டிக்கு. அதுக்கப்புறம் அவனை ட்ரிங்க் பண்ண வச்சு அவனை நான் முடிப்பேன், பார்க்குறியா அப்படிங்கிறான். ஜாக்சனோட ஃப்ரெண்டும், டேய் மச்சான் பிளானு வேறு லெவலு. ஆனால் நீ எந்த ஃபிகருக்கும் இப்படிலாம் பிளான் போட்டு நான் பார்க்கல மச்சான். இவன் ஒருத்தனே நீ இவ்வளோ பிளான் போடுற அப்படின்னு போது நான் என்னடா பண்ண முடியும்? இவன் ஒருத்தன் தான் என்னை இப்படிலாம் சுத்த விட்றான், நான் என்ன பண்ணுறது? ஒரே கஷ்டமாயிரி என்னை. ஆனால் இன்னி அவனை முடிகிறேன்டா. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஜிவனும் வந்துடுறான். அண்டு ஜாக்சன் சீனியர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரான். ஜாக்சனும் திரும்பி பார்த்துட்டு, ஏய் ஜிமன் சொல்கிறா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை ஜாக்சன் சீனியர், நேற்று நீங்கள் வந்தீங்களே என் வீட்டுக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனீங்க? போங்க, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜெமனை மூஞ்ச திருப்பிக்கிறான். ஜாக்சனும், ஏய் ஜெமன் சாரி, எனக்கு வந்து இன்னைக்கு வேலை இருந்துச்சு சரியா, அதனால தான் நான் வந்துட்டேன். இல்லைனா உங்ககிட்ட சொல்லாமல் வந்துருப்பேன். நான் சொல்லு பார்ப்போம். பத்தியா இனி ஒரு ஸ்பெஷல் டே, நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெமனும், என்ன ஸ்பெஷல் டே? யாருக்கு என்ன ஆச்சு? என்ன ஸ்பெஷல் டே? சொல்லுங்க அப்படின்றான். ஜாக்சனும், அப்படி அது வந்து இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது, எது உங்கள் பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே சீனியர். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? டேய் நான் யாருக்கிட்டையுமே சொல்லடா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ நீ என் ஃப்ரெண்டு, அதனால நான் உனக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெமனும், ஓ அப்படியா சீனியர், ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். ஜாக்சனும், தேங்க்ஸ் ஜெமன், ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட்டி நீயும் வரணும் ஓகேவா அப்படிங்கிறான். எது நான் பார்ட்டிக்கா? ஐயோ எங்கள் வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சீனியர். அலோவ் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜூனியரில் ஃப்ரெண்டு தான், அது நீ மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் நீ வந்து தான் ஆகணும், கம்பல்சரி நீ வந்தே ஆகணும். அதுவும் நான் பர்த்டே பாய் நான் கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே சீனியர் நான் வரேன் அப்படின்னா என் கூட சுகாவும் வருவான் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சனும் லைட்டாக திங்க் பண்ணிட்டு, சரி ஓகேடா எனக்கு ஓகே தான், சுகா வந்தாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். சரி ஓகே சீனியர் அப்படின்னா நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் நேராக கிளாஸுக்கு போகலான்னு பார்க்கும்போது ஜாக்சன் தான், ஓய் ஜெமன் எங்கே போகிறேன் இப்போ நீ அப்படின்னு கேட்குறான். இல்லை சீனியர் நான் இப்போ கிளாஸுக்கு தான் போகிறேன், எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குல்ல. கிளாஸுக்கு போறியா? டெய்லி கிளாஸுக்கு? நீ இன்னைக்கு கிளாஸுக்குலாம் போக வேண்டாம், இன்னைக்கு ஒரு வேலை அறிவா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கையை பிடிச்சி தரன்னு வலிச்சிக்கிட்டு போயிடுறான். ஜிம்மனும் சரி ஓகே அவருக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் போயிடுறான். இந்த பக்கம் ஜேஏ பார்த்தா அவனும் காலேஜுக்கெலாம் வந்துட்டு ஜெம்மனை தேடுறான் அவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெம்மன் எங்கேயுமே இல்லை. ஜேகே தான், டே மச்சான் டேங்கா எங்கடா போனான் ஜிம்மனு? காலையிலேருந்து நான் தேடுறேன், அவனை ஆளையே காணோம். டேய் நீ அவனை தேடுறேன்னு எனக்கும் தெரியுது, எதுக்கு தேடுற ஏன் தேடுறன்னு எதெல்லாம் சொல்லு மச்சான், அப்போ தான் நான் கூட சுகாவுக்கு கால் பண்ணி கேட்க முடியும், எதுக்குடா தேடுற? டே மச்சான் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, எனக்கு இப்போதைக்கு ஜிம்மன் தான் வேணும். அவன் எங்கே? ஃபோன் பண்ணி சுகாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பக்கம் டயாங்கும் சரி ஓகே அப்படின்ட்டு சுகாவை கால் பண்ணுறான். சுகாவை கால் பண்ணிட்டு, ஒய் பூனைக்குட்டி அப்படிங்கிறான். சுகாவும் சொல்லுங்கள் சீனியர் அப்படிங்கிறான். டேய் இந்த பக்கம் ஜிம்மன் எங்கடா போனான்? ஜிம்மனை ஆளை காணோம், காலையிலேருந்து ஜெய வேறு ஜிம்மனை தேடிக்கிட்டே இருக்கான். எது ஜிம்மன் உங்கள் கூட இல்லையா? ஜிம்மன் எங்கேயும் இல்லை சீனியர், அவன் எங்கே போனானே தெரியல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எங்கே போனானே தெரியல, என்கிட்ட எங்கேயுமே சொல்லாமலாம் போக மாட்டான், இனி எங்கே போனானே தெரியல அப்படின்னும் போது, எது நீ உங்ககிட்டயே சொல்லியா? டே அவன் ஏன்டா ஃபஸ்ட்டு எங்கள் கூட இருக்கணும், அவன் என் கூட பேசவே மாட்டானேடா அப்படிங்கிறான். ஆமாம்ல, ஆனால் அவன் எங்கே போனானே தெரியல சீனியர், காலையில் நானும் ஆளை காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன். இருங்க அவனே எனக்கு ஃபோன் பண்ணுவான், ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டானா எனக்கு தெரியல, இருங்க அவனே கால் பண்ணிட்டோம், அப்போ நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் டயாங்க, எதை அவனை வச்சுக்கிறியா? அப்போ நான் எதுக்கிட்ட இருக்க உனக்கு அப்படிங்கிறான். இங்கே பாருங்க காமெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் நான் உங்களை திட்டிடுவேன் சீனியர், ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். காய்தான், டேய் என்ன மச்சான் ஆச்சு இப்போது, வந்தானா இல்லையா? ஜிம்மன் எங்கே தான் போனானா? சுயா கிட்ட கேட்டியா இல்லையா அப்படின்னும் போது டேங் தான், டேய் என்னையே தெரிலடா, அவனுக்கும் தெரிலங்கிறான். எது ஜெய் தான், என்ன மச்சான் சுகாகே தெரியலையா? என்னடா சொல்கிற?
ஆமாண்டா, அவன் சுகா கிட்டயே சொல்லாமல் எங்கே போனானே தெரியல. ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருப்பான் அப்படின்னு சுகா சொல்கிறான். ஆனால் அது சுகாக்கே தெரியல. மச்சான் ஒன்று பேசாமல் நீ பண்ண, ஆல்ரெடி நீ தான் அவன் வீட்டுக்கு போயிருக்கல, நேராக அவன் வீட்டுக்கு போயிடேன் அப்படின்னு டேங் சொல்லும்போது, அவன் வீட்டுக்கா மச்சான் அது சரியாக வருமா அப்படின்ட்டு ஜக்கி கேட்குறான். சரியாக தாண்டா வரும், அவன் வீட்டுக்கு போய் பேசாமல் பார்த்துட்டு அப்படிங்கிறான். பட் ஜேக்கு ஜிமன் வீட்டுக்கு போகிறதுல சுத்தமாக இதுவே இல்லை. அவன் வந்து எப்படி நினைக்கிறான்னா, ஃபஸ்ட் நம்ம லவ் பண்ணி ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போனால் அது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். எடுத்தோன்னே அவன் வீட்டுக்கு போனால் அவனுக்கு எதனா ஹர்ட் ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே நினச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பக்கம் டயாங் சொல்கிறதையும் யோசிக்கிறான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுதுடா, டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். இப்போ சுகாவுக்கு தான் ஜிமன் கிட்டேருந்து கால் வருது. சுகாவும், ஹலோ மூச்சி எங்கடா போனேன்? எங்கே தான் போனேன்? நானும் உன்னை காலேஜுக்கு வருவேன்னு பார்த்தா நீ காலேஜுக்கும் வரல. அப்புறம் பார்த்தா சீனியர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கே தான் போனேன் அப்படின்னும் போது, இந்த பக்கம் ஜிமன் தான், சுகா ஒரு நிமிஷம் நிறுத்து. நான் எங்கேயுமே போகல. இன்னைக்கு ஜாக்சன் சீனியருக்கு பர்த்டேவான். ஸோ என்னை வெளியே கூப்பிட்டு போனார், அதனால தான் போனேன். எது அந்த பொறுக்கிக்கு பர்த்டே நீ வெளியே போனேன்? ஜிமன், அவன் கூட போகாதேன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அவன் கூட சுத்தாதன்ட்டு. நீ கேட்கவே மாட்டல அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜிமன் தான், சுகா அவர் ரொம்ப நல்லவர்றா. இன்னைக்கு ஈவினிங் கூட அவர் உன்னையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டாரு தெரியுமா? எது அவன் பார்ட்டிக்கெலாம் நான் வரல, நீ வேணா போ அவன் பார்ட்டிக்கு, அவனும் ஆளும் மூஞ்சியும் அப்படின்ட்டு சுகா ஜாக்சனை போட்டு சர்ற மாதிரியே திட்டிக்கிட்டு இருக்கான். பக்கம் ஜிமன் தான், சுகா நீ இல்லாமல் நான் எங்கடா போயிருக்கேன்? இன்னைக்கு ஒரு வாட்டி எனக்காக வாடா அப்படிங்கிறான். சுகாவும் சரி ஓகே வந்து தொலைகிறான், ஆனால் எப்போ டைமை சொல்லு, எந்த பிளேஸ்? மச்சான் 6 மணிக்குடா அப்படின்ட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். ஆடா நாயே 6 மணிக்குன்ட்டு 5:40க்கு ஃபோன் பண்ணுறியடா, நல்லா இருப்பியா நீ எல்லாம்? வெயி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி வரேன். டே சுகா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆமாம் உனக்கே வண்டியை ஒழுங்காக ஓட்ட தெரியாது, இவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறாராம். ஏதோ பண்ணு நான் போய் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம டேங் சீனியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சுகாவும் சரி ஓகே வேண்டாம், நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிடுறான். அவன் ரெடி ஆகி வரத்துக்கும் ஜிமன் வரத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஜிமனும் வந்துட்டு சுகா போகலாமா அப்படிங்கிறான். இந்த பக்கம் சுகாவும் சரி போகலாண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சுகா டயாங்க்கு ஃபோன் பண்ணுன்றதே மறந்துட்டான். அப்படியே ஜாக்சன் சைடு காட்டினா, ஜாக்சன் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, டே மச்சான் இனி நான் முழுசாக சாப்பிட போகிறேன்டா, அவனை நான் சாப்பிட போகிறேன், இனி ஒரே ஹாப்பி தான், இனி என் பர்த்டே ட்ரீட்டே அவன் தான் அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டே மச்சா நீ இவ்வளோ பிளான் போட்ட ஓகேதான், ஆனால் சப்போஸ் அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னான் என்னடா பண்ணுவ அப்படிங்கும்போது, எது அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவியா? மச்சான் அதுக்காக தான் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸோட இன்னொன்றும் இருக்கு அப்படிங்கிறான். ஆரஞ்சு ஜூஸோட இன்னொன்று நிறையாடி, ஆரஞ்சு ஜூஸ் குச்சா எவனேனா போதை ஏறுமாடா, பைத்தியக்கார மாதிரி பேசாத மச்சான் அப்படிங்கிறான். எது நான் பைத்தியக்காரனா, இங்கே பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு ட்ரக்ஸ் எடுத்து காட்டுறான். இந்த பக்கம் ஜாக்சனோட ஃப்ரெண்டில் செம்ம ஷாக்கு. டேய் இது என்ன பண்ணுன்னு தெரியும்ல மச்சான் அவனே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜாக்சனும் எனக்கு தெரிஞ்சதுனால தான் வாங்கின்னு வந்தேன், ஆனால் இது நீ தான் மச்சான் கரெக்டு, இதில் அவன் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னானா இதை தூக்கின்னு போய் ஆரஞ்சு ஜூஸில் கலையிறேன், அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு குடிக்கிறேன், அது அவன் குடிக்கிறான் நான் முடிகிறேன் அப்படிங்கிறான். ஜாக்சனோட ஃப்ரெண்டும் அதை வாங்கி வச்சுட்டு, ஏ மச்சான் உன் பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் சுகாவும் ஜிமனும் தான் அந்த ஹோட்டல் அட்ரஸை கண்டுபிடிச்சி எப்படியும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிமன் தான் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்கக்கிட்ட, இங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதுல்ல அதுக்கு தான் வந்திருக்கோம், அவங்க கூட அந்த ஹோட்டலோட ஓனரோட பையன் ஜாக்சன் அவங்க பேர் அப்படிலாம், அதுக்கு அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இப்படி தான் ஃபேக்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க, அதில் நீயும் ஒருத்தனா, போங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறாங்க.
இப்போ ஜெமனும் சரி ஓகே நான் ஜாக்சனுக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜாக்சனும் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜெமன் அப்படிங்கிறான். இங்கே சீனியர் என்ன ரிசப்ஷனில் அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க, நிறைய பேர் போய் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். இரு நான் வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் வரான். ஜாக்சனும் வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள திட்டிட்டு ஜெமனையும் சுகாவையும் உள்ளே கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் சுகாக்கெலாம் ஆமாம் இவன் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு பர்த்டேன்ட்டு நான் வேற வரேன் பாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஜெய்யை பார்த்தா ஜெய்யை நினைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜெமன் எங்கே தான் போனான், அவனை இன்னைக்கு பார்க்கவே முடியல, ஒருவேளை அவனுக்கு எதனா உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே ஜாக்சன் சைட் பார்த்தா ஜாக்சன் தான் இங்கே கேக்லாம் கட் பண்ணிட்டு எல்லாரும் பார்ட்டியை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்சன் ஜெமன் கிட்ட ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், ஆல்கோஹால். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜெமனும் ஐயோ சாரி சீனியர் நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா ஜெமன், சாரி ஓகேவா, எனக்கு தெரியாது, இரு நான் வேணா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் மச்சான் ஆரஞ்சு ஜூஸ் எங்கடா, அதை எடுத்துகிட்டு வந்து ஜெமன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் அதை எடுத்துகிட்டு வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடு அந்த ட்ரக்ஸ் கலந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு வந்து ஜெமன் கிட்ட கொடுக்குறான். இதை நம்ம சுகாவும் பார்த்துருப்பான், அவன் ட்ரக்ஸ் கலக்கிறத எதையோ ஒன்று கலக்கிறான் அப்படிங்கிறத சுகா பார்த்துருப்பான். பட் வந்துட்டு அது ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சுகாவுக்கு தெரியாது. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சுகாவுக்கு தெரியாது. அந்த ஆரஞ்சு ஜூஸை ஜெமனும் வாங்கி குடிச்சிடுவான். ஜெமனுக்கு அதை குடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஹீட் ஆகிற மாதிரி இதுவாகுது. அவனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த பக்கம் ஜாக்சன் தான் ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஜெமன் என்ன ஆச்சு உனக்கு, என்ன எதனா பண்ணுதான் என்ன, நீ ஜஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ் தானடா குடிச்ச அப்படிங்கிறான். ஆனால் தெரியல சீனியர் நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தேன், பட் என் பாடிலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்படியா சரி ஜெமன் ஒரே ஒரு நிமிஷம், இது என் ஹோட்டல் தானே, நீங்கள் ஒரு ரூம் மாதிரி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் சுகா தான் ஜாக்சன் சீனியர் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க ஜெமனை, நான் வேணா கூப்பிட்டு போகிறேன் ஹோட்டல் ரூம்க்கு கொடு. இல்லை சுகா பரவாயில்ல இருக்கட்டும் ஓகேவா, நானே கூப்பிட்டு போகிறேன், நீ பார்ட்டி என்ஜாய் பண்ண அப்படின்னுறான். இந்த பக்கம் சுகாவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நிற்கிறான். என்னடா அவன் ஆரஞ்சு ஜூஸ் தானே குடித்தான், அதுக்கு எதுக்கு இப்படி பாடியில் ஹீட் ஆகுது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு சுகாவும் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் சுகாவுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் ஏதோ கலந்தானே அப்படின்ட்டு. ஐயோ அது எதனா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்குக்கு கால் பண்ணுறான். டயாங்கு அங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ வைப்புனகுட்டி சொல்கிறீ, ஆமாம் இப்போ பூனைக்குட்டியில் கூப்பிட்றதுக்கு டைம் இல்லை, இங்கே ஜெமனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அது மட்டும் தான் சொல்கிறான். இருடி ஜெமனுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லு, எங்கே போனீங்க என்ன ஆச்சுன்னு தெளிவாக என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஜெமனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அதாவது சீனியர் இன்னைக்கு ஜாக்சனுக்கு பர்த்டேவா, ஸோ அவன் பார்ட்டிக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஜெமன் வந்தானா, என்னையும் கூப்பிட்டுட்டு வந்தான், நானும் ஜெமனும் வந்தோம். எங்கள் ஜெமன் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தான், ஆனால் அவனுக்கு பாடிலாம் திடீர்னு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. அந்த ஜாக்சன் சீனியரும் அவனை ஒரு ரூமை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் வேண்டாம் சுகா நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. இன்னும் அவங்க 2 பேரையும் ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டயாங்கு டீ லூஸாடா நீங்கள், அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு பார்ட்டிலாம் போயிருக்கீங்க, நீ என்னை எக்ஸாக்டாக லொக்கேஷன் அனுப்பி விடு, நான் ஜெயை கூப்பிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறான். சுகாவும் சரி ஓகே சீனியர் நான் அமுச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனே அமுச்சு விடுறான். இந்த பக்கம் ஜாக்சனை காட்டினா ஜெமனை கூப்பிட்டு போய் ஒரு பெட்டு மேலே போட்டுட்டு அவனோட ஷர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜெமன் மேலே ஓவர் ஆகுறான். ஜெமனுக்கு என்னடா நடக்குது, ஆனால் அவன் பாடியெலாம் ஹீட்டாக வருது, அவன் மேலே யாரோ ஓவர் ஆகிற ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து அது யார் அப்படிங்கிறத அவனால் பார்க்கவே முடியல. இப்போ ஜாக்சன் தான் ஜெமன் நீ ஃபைனலி நான் ஒன்று சாப்பிட போகிறேன், அதாவது நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன்டா, இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இட்டுட்டு வந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லைடா, எவனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னா வந்துடுவாங்க, ஆனால் நீ இரிய பற்றியா, நீ என்னை ரொம்ப படித்திட்ட,
ஆனா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஜக்கே மேலே நீ தப்பாக நினச்ச பத்தியா, அது என்னை பிடிச்சிருக்கு ஜிமினா, அது என்னை பிடிச்சிருக்கு. பட் இனி நீ என்னை தான் அதுக்கப்புறம் உன்னை தூக்கின்னு போய் டஸ்ட்பினில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் எவன் யூஸ் பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிறான். இந்த பக்கம் சிவனுக்கு இது எல்லாமே காதில் விழுது. காதில் விழுந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரும்போது ஜாக்சனை பிடிச்சி தள்ளி விடுறான். ஜாக்சனை லைட்டாக கீழே விழுந்துறான். கீழே விழுந்துட்டு என்னைய நீ தள்ளி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஜெமனோட கண்ணத்துலேயே ஒரு அறை. ஜெமன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. ஃபஸ்ட்டு இவங்கிட்ட இருந்து எப்படின்னா தப்பிக்கணுன்னான்ட்டு ஜெமன் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜேகேவும் டயாங்க தான் வந்துடுறாங்க. ஜேகே வந்த உடனே ஜெகா கிட்ட தான் எந்த ரூமு எங்கே எதுனா தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான். சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியல சீனியர், ஜெமன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிறான். வெயிட் பண்ணி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லா ரூம்லேயும் ஒரு ரூம்லேயும் தேடுறான். ஃபைனலி ஒரு ரூமில் லாக் ஆயிரு. ஒரு மாதிரி யாரோ போட்டு ஒருத்தவங்களை அடிக்கிற சவுண்டு தான் கேட்குது. ஜேகே அதை கேட்ட அடுத்த செகண்டு யார் எவ்வளோ எதுவுமே பார்க்கல, கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் ஜாக்சன் தான் ஜெமனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. ஜேகே ஜாக்சனை இழுத்து வச்சு செம்ம அடி அடிக்கிறான். ஜேகே பின்னாடியே டயாங்கும் ஷுவாவும் வந்திருப்பாங்க. டயாங் இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே நீ ஜெமனை பாரு ஓகேவா, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கு ஜாக்சனை கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த பக்கம் ஜெமனை பார்த்தா ஜெமனுக்கு இன்னும் அந்த ஹீட்டு போகவே இல்லை. ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணுறான். ஜெமன் ஜேயை பார்த்து அடுத்த செகண்டு ஜேகேவை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஜேயும் போய் ஹக் பண்ணிட்டு ஏன் ஜெமன் எதிடா இப்படி பண்ண எதி, நான் தான் அவ்வளோ சொன்னேன்ல அவன் ஒரு ஃப்ராடு பூரி அப்படின்ட்டு, இனி உன் லைஃப் போக பார்த்துச்சுலடா அப்படிங்கிறான். ஜெமனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எதையுமே காதில் வாங்கல. ஜெமன் நேராக போய் ஜேகேவோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்கு. இப்போ ஜேகே தான் ஜெமனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா ஜெமன், காலையிலேருந்து ஃபீல் பண்ண மாட்டேன்ல, நான் ஏன்டா ஃபீல் பண்ண போகிறேன் பொறுக்கி அப்படின்ட்டு ஜெமன் சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தை தான் ஜெமனை தூக்கி ஜேகே கீழே போட்டு மேலே ஓவராகிறான். இப்போ ஜேகே தான் நீ ஃபீல் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனோட லிப்ஸ்லேயே செம்ம கிஸ்ஸு. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள செம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மேக் அவுட்.